உழுவதை விட ஆழமாக உழுவது மேல் என்பார்கள். தமிழை ஆழமாக உழுது நேசிக்கின்ற அன்பிற்கினிய நடுவரை இந்த நேரத்தில் பணிந்து வணங்கி, அலாலகண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா உங்க கட்டளங்க வெல்லும் வரைக்கும், நான் உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது அது நிக்காது ஒரு போதும். அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம், ஒரு மணிதான் அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம், வேணியம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம், உஷா அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி வணக்கம் சொல்ற பண்பு இல்ல அப்படிங்கறதாங்க என்னுடைய வாதம். நடுவரவர்களே, என்னுடைய மாணவர், ஆமா ஆமா நடுவரவர்களே, இப்ப கூப்பிட்டா மகா மாரியம்மா அன்னைக்கு கூப்பிட்டா, முந்தா நாள் இன்னைக்கும் கூப்பிட்டா, இப்ப கூப்பிட்டு பார்க்கலாம். கூப்பிட்டா ஓடி வருவாளா மகா மாரி, குதி போட்டு ஆடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா மகா மாரி, குதி போட்டு ஆடி வருவாளா, கொஞ்ச வயசுல குழந்தையானவ கொள்ளிடங்கா வெறி பக்கம் இருப்பவ, கொஞ்ச வயசுல குழந்தையானவ கொள்ளிடங்கா வெறி பக்கம் இருப்பவ, சஞ்சலத்தை தீர்த்து வைப்பவ, சமயபுரம் மாறியவ கூப்பிட்டா, என் தாயி கூப்பிட்டா, அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா மகா மாரி, குதி போட்டு ஆடி வருவாளா, அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா மகா மாரி, குதி போட்டு ஆடி வருவாளா. எல்லாம் வல்ல மகா மாரி அன்னைக்கும் இன்னைக்கும் கூப்பிட்டு அருமையாக தரிசனம் தர்றா. அப்படி சொல்லுங்கம்மா, ஒரு முறை வர்றதே பெரிய விஷயம், ரெண்டு பேரும் ரெண்டாவது முறையா வந்திருக்கேன்னா எவ்வளவு பெரிய அருள் பெற்ற ஆட்கள். ஆமா பாருங்க, அன்பும் மனிதனையும் இங்கேயும் நிக்குதுன்னு நான் நினைவுற்றேன். மணி அடிச்சா மனிதனையும் வருது அப்படின்னு சொல்றாங்க. மணி அடிச்சா அறநெறி, மனைவி அடிச்சா இல்லற நெறி, அப்படி போய்கிட்டு இருக்கு நண்பர்கள். இன்னைக்கு வெயிலுக்கு கோகோ கோலா, நம் நாவை அசைத்தால் லாலா, நம்முடைய பட்டிமன்ற மேடை என்றால் நடுவர் மாலா. போன வாரம் என்னுடைய மாணவன் போன் பண்ணிருந்தாப்ல, பையன் கேட்டான், டீச்சர் வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இருக்கேன்பா அப்படின்னு சொன்னேன். பேஸ்புக்ல இருக்கீங்களா? இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? இருக்கேன்பா அப்படின்னு சொன்னேன். ட்விட்டர்ல இருக்கீங்களா? இருக்கேன்பா அப்படின்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் நல்லா இருக்கீங்களான்னு அவன் கேட்கவே இல்லை. எங்க மருதனை எவ்வளவு வருத்தப்படுறாங்க பாருங்க. ஒரு ஐயா தலையணை இல்லாம தன்னந்தனியா படுத்து கிடந்தாரு. மருதனை பார்த்த உடனே அவருடைய அந்த தலைக்கு அணைச்சாப்புல நீங்க வச்சுக்கங்க, படுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற அந்த மனித நேயத்தை இப்பவே பார்த்துட்டோம்ல. இன்னைக்கு தேட வேண்டியதா இருக்கு நடுவர்களே, இன்னைக்கு தேட வேண்டியதா இருக்குது. அப்படி தேடுகின்ற இடமாக இந்த இடம் இருக்குது. ட்ரெயின்ல போனாங்களாம், பொட்டலத்தை அவுத்து சாப்பாடு போட்டாங்க, மயங்கி போயிட்டாங்க. அதைத்தானங்க நாங்க சொல்றோம். ஒரு பொட்டலத்தை கொடுத்து இவங்க மயங்கி போனோன்னு இவங்களோட 50 பவுன் நகைய ஆட்டைய போட்டு போய் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் இப்படி திரிஞ்சமே நடுவர்களே. அதையெல்லாம் ஏன் சொல்ல மறந்தாங்க எங்க உஷாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆமா, சிரிக்க சிரிக்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அதத்தானங்க நாங்களும் சொல்றோம், சிரிக்க சிரிக்க பேசுங்க அப்படின்னு தானே சொல்றோம். லிப்ட் கேட்டு வந்த காதல் ஷிஃப்ட் மாறி போனது, காலையில வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு தொடர்ந்தது. இப்படி அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஒரு பையன் கோவிலுக்கு வந்தான் போன வாரம். வந்துட்டு மாரியம்மா மாரியம்மான்னு எல்லாரும் வேண்டுனாங்க. கோவில்ல எல்லாருமே மாரியம்மா மாரியம்மா மகா மாரியம்மா அப்படின்னு வேண்டுனாங்க. அந்த பையன் மட்டும் வித்தியாசமா மாரியத்த மாரியத்த அப்படின்னு வேண்டும் அப்படின்னு வேண்டும் அப்படின்னு வேண்டும் அப்படின்னு வேண்டும். பிஎஸ் கார்த்திக். ஆமா, உங்களோட பட்டிமன்ற மேடைகளுக்கு எல்லாம் அருமையான ஆடியோ பிஎஸ் கார்த்திக்.
நீங்க அப்படியே ட்ரெயின்ல கூட்டிட்டு போவீங்களோ இல்ல பஸ்ல கூட்டிட்டு போவீங்களோ தெரியாது. அப்படி மனித நேயத்தோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஆடியோவை எல்லா ஊருக்குமே கூட்டிட்டு போயிடணும். சரியா? ஆமா, பேர் வச்சிருக்கீங்க அக்னி பூக்கள் இல்லையா? எப்படி அக்னியில எப்படிங்க பூ பூக்கும்? எரித்து சாம்பல் ஆயிரும் இல்லையா? நம்ம கபிலர் சொன்னாரு 99 வகை பூக்கள். அகில் பூ, அனிச்சம் பூ, அடுப்பம் பூ, அசோகம் பூ, அவரை பூ, ஆத்திப்பூ, ஆம்பல் பூ, ஆவிரம் பூ, இண்டம் பூ, இலவம் பூ, இருள் வாசிப்பூ, எருக்கம்பூ, எருளம்பூ, கருணச்சி பூ, கருந்தாம கொடி பூ, கருவிலம்பூ, கரந்தை பூ, காஞ்சி பூ, காயாம்பூ, காட்டு மல்லிகை பூ, குரவம்பூ, குள்ளை பூ, குறிஞ்சி பூ, குன்றி பூ, குவளை பூ, குறுக்கத்தி பூ, சந்தகப்பூ, சந்தனப்பூ, சாதிப்பூ, சிறு பூளை பூ, சிறு மூங்கிற் பூ, சுர புன்னை பூ, சூரை பூ, செங்கலுநீர் பூ, செங்காந்தல் பூ, செங்கோடு வேரை பூ, செம்மணி பூ, செம்முல்லை பூ, செருந்தி பூ, சேடர் பூ, ஞாழற் பூ, தனக்கம்பூ, தாமரை பூ, தாளம்பூ, தாளைப்பூ, தில்லைப்பூ, திலகம்பூ, திருத்துளாய்ப்பூ, தும்பைப்பூ, தேமாம்பூ, தோன்றிப்பூ, நந்தியாவட்டைப்பூ, நரைகொடிப்பூ, நாரத்தம்பூ, பச்சிலைப்பூ, பகன்றைப்பூ, பலாசம்பூ, பயணிப்பூ, பாதிரப்பூ, பிச்சிப்பூ, பிடவம்பூ, புன்னாகப்பூ, பைஞ்சாய் கோரைப்பூ, மஞ்சாடிப்பூ, மரவம்பூ, மராமரப்பூ, மகிழம்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, பிச்சிலைப்பூ, மவ்வள்பூ, வஞ்சிப்பூ, வடவனப்பூ, வாணிப்பூ, வாகைப்பூ, வெட்சிப்பூ, வெண்காக்கணம்பூ, வெட்டாளைப்பூ. எல்லாரும் மயக்கப்பட்டு அப்படியே உட்கார்ந்துட்டா பாத்துக்கங்க. கைதட்ட கூட முடியல. ஆமா நடுவர்களே, அப்படிப்பட்ட பூலாம் பூக்கோன்னு பாக்குறோம். ஆனா அக்னி பூவாக இல்லையா கருகி கொண்டு இருக்கிறது. மனித நேயம் என்பது இல்லைங்கிறதானே எங்களுடைய கேள்வி. பூ பூவா பூத்திருக்கு பூவினிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? சொல்லுங்க பக்த கோடி பெருமக்கள், சொல்லுங்க. பூவிலே சிறந்த பூ என்ன பூ? தாமரை பூவா, ரோஜா பூவா? அன்பு இல்லையா? அந்த அன்பு இல்லைங்கிறதானே எங்களுடைய கேள்வி. மகாத்மா காந்தியடிகள்கிட்ட கேட்டாங்க, அகிம்சையை நீங்கள் எங்கு கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய மனைவியை கழிப்பறையை சுத்தம் செய் என்று நான் சொல்லுவேன். மறு பேச்சு பேசாமல் அவள் கழிப்பறையை சுத்தம் செய்வாள். அவளிடம் கற்றுக்கொண்டேன் நான் அகிம்சையை என்று சொன்னாரு. இன்னைக்கு மனைவிமார்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கழிப்பறையை கூட்டுங்க சன்னு என்ன சொல்ல முடியுமா? சொல்லித்தான் பாருங்களேன். கணவர் சொன்னாரு, நீ டிவி சேனலை மாத்துவேன், டிவி சேனலை மாத்து அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து மனைவி ஒரு முறைச்சு, என்னது டிவி சேனலை மாத்தணும், என்ன சொல்றீங்க அப்படின்னு. உடனே கணவர் சொன்னாரு, டிவி சேனலை மாத்தலனா என்ன, நீ பாக்குறத நான் பாத்துட்டு போறேன். அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமை. மனித நேயம் என்பது வளர்த்து கொண்டிருக்கின்றது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் வாடினார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வள்ளலார்களும் இல்லைங்க. அவங்க சொல்ற அந்த அன்னை தெரசாவும் இல்லையே நடுவர்களே. அப்படிப்பட்ட அன்னை தெரசாக்கள் கோயம்புத்தூர்ல 1 ரூபாய்க்கு இட்லி விக்கிற அம்மான்னு சொன்னாங்க. 1 ரூபாய்க்கு இட்லி விக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குடும்ப பின்னணி நடுவர்களே. குடும்பத்துல உள்ளவங்க சரியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா வயசான காலத்துல ரோட்ல சட்டி போட்டு அவங்க ஏன் இட்லி விக்க போறாங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி நடுவர்களே. ஏன் பெத்தோம் அப்படின்னு சொன்னா அது முதியோர் இல்லம். யார் பெத்தாங்க அப்படின்னு கேட்டா அனாதை இல்லம். அப்படி இன்று அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் தானே இன்னைக்கு அதிகமாயிக்கிட்டே போயிருக்கு அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி நடுவர்களே. முதியோர் இல்லத்துல எழுதப்பட்ட வாசகம், பால் குடித்த மிருகங்கள் வந்து வந்து போகின்றன, பெற்று வளர்த்த குழந்தைகள் பின்னாளில் மிருகமாகி விடுகின்றன, வளர்த்த மிருகங்கள் பெற்ற பிள்ளைகளாக மாறி போகின்ற நிலைதானே இன்னைக்கு இருக்குது நடுவர்களே. ஆமாங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, நீரும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த பிள்ளை சொந்தமில்லே, பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. நடுவர்களே, இப்படி எழுத்து மனைவி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவர், நான் யூடியூப்ல பார்த்த இந்த விஷயத்தை, கணவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மனைவியினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் அப்படியே வெட்டி 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 சுக்குநூறா வெட்டி
ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சூட்கேஸ்ல எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிருக்காரு. அத ரொம்ப நாள் கழிச்சு சிசிடிவி கேமரால என்னடா அவர் சூட்கேஸே கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது தன்னுடைய மனைவியை அப்படி அங்கமாக சுக்குநூறாக வெட்டி கொளுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னா அவராவது வெட்டி தான் கொளுத்தினாரு, இன்னொரு குக்கர்ல வச்சு சமைச்சிட்டாரு. ஆமா நடுவர் அவர்களே, இதையெல்லாம் இவங்க பார்க்கலையா அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி. கடவுளுக்கே அந்த கதையா இருக்கு நடுவர்களே. இந்த கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு இடத்துல ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவில்ல என்ன செய்வாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னா கல்லால அடிச்சுதான் இறைவனை வழிபடுவாங்க. அப்படி இறைவனை கல்லால அடிச்சு எல்லாருமே வழிபட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பையன் பாக்குறான். யாரு அப்படின்னா உஷாமா மாதிரி, வேணியம்மா மாதிரி மனித நேயம் உள்ளவங்க இல்லையா? அப்படி மனித நேயம் உள்ளவங்க அவங்க பார்த்துட்டு என்ன சாமிய போய் கல்லால அடிச்சு இப்படி வேண்டாங்களே, ரொம்ப எனக்கு கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் கையிலையும் ஒரு கல்லை கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இந்த கல்லை என்ன செய்யறது அப்படின்னு பக்கத்துல உள்ள மரத்து மேல அவன் தூக்கி போடுறான். தூக்கி போட்ட உடனே ஆச்சரியம், ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடியில இருந்து எட்டி கடவுள் பாக்குறாரு. கடவுள் பார்த்துட்டு ஏப்பா அங்கதான் என்னைய கல்லால அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சிருந்தேன், இங்கேயும் பார்த்து நீ கல்லால அடிக்கிறியே அப்படின்னு சொல்லி இறைவனும் முந்து நூடுல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்க நேரத்துல நாங்கெல்லாம் புன்னகை அரசியா இருந்த நடுவர்களே, இப்பெல்லாம் புழு வைத்த அரிசியாக மாறி போனோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மனித நேயம் என்பது இன்னைக்கு இல்லாம போச்சு. அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தாங்க நம்ம வேணியம்மா. ட்ரெஸ் எடுக்க போயிருக்கும் போது கணவரை கேட்டாங்க, சுடிதார் எடுக்கவா இல்ல சேலை எடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க. உடனே வேணியம்மா சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு துவைக்கிறதுக்கு எது வசதியா இருக்குதோ அதையே நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மனித நேயம் என்பது வீட்டுலயும் கிடையாது, நாட்டிலையும் கிடையாது நடுவர்களே. கேரளால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆலப்புழா அந்த இடத்துல யானைகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா மதம் பிடிச்சிருச்சு. மதம் பிடித்த யானைகள் என்ன பண்ணுச்சு, அந்த வாழை தோப்ப ரொம்ப நாசம் பண்ணிருச்சு. நாசம் பண்ண நேரத்துல ஒரு வாழை மரம் மட்டும் அப்படியே நின்னுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, எல்லாத்தையுமே அதை அழிச்சிருச்சு. ஆனா ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் அப்படியே நின்னுச்சு. என்ன அப்படின்னு கிட்டத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த வாழை மரத்தில் காகம் கூடு கட்டி இருந்துச்சு. அந்த குஞ்சுகள் அப்படியே பசிக்காக அப்படியே போராடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காகம் கூடு கட்டி இருக்கிறது அப்படின்னு அந்த மதம் பிடித்த யானைகளுக்கு தெரிந்தது கூட மனிதர்களுக்கு தெரியவில்லையே அப்படிங்கிறதுதான் நடுவர் அவர்களே எங்களுடைய வருத்தமாக இருக்கின்றது. கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பிழைக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். அப்படி மனித நேயத்தை மறத்து இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க மத்தியில மனித நேயம் வளர்கிறதுன்னு எங்களுக்கும் பேசுறதுக்கு ஆசைதான் நடுவர்களே. ஆனா இன்னைக்கு மனித நேயம் என்பது குடும்பத்துல உள்ள ஒரு பெத்தவங்களுக்கு தட்டு வச்சு சோறு போடுங்க, தட்டு வச்சு சோறு போடுங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் நோன்பு கஞ்சிய வாங்கி யார தூக்குச்சட்டியா எந்த மதத்தினர் கொடுத்தாலும் நீங்க குடிங்க அப்படின்னு தானே நாங்க உஷா மாட்ட சொல்லிட்டு இருக்கோம் நடுவர்களே. நோன்பு கஞ்சிய இவங்க போய் குடிச்சிட்டு பட்டிமன்றத்துக்கு இப்ப வந்துட்டாங்க. இப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பாடு என்னாச்சு, மாமனார் மாமியார் தவிப்பாங்களே, இதுதானங்க எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது நடுவர்களே. நாம கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா ஓம் 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 அப்படின்னு சொல்லணும் மாரிய பார்த்து. ஆமா, கணவன் மனைவி என்ன சொன்னாலும், மனைவி கணவனை என்ன சொன்னாலும் என்ன சொல்லணும்னா ஆம் ஆம் ஆம்னு சொல்லணும். ஆமா, மனைவி என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லணும், இல்லைன்னா சாரி சாரின்னு சொல்லணும், இல்லைன்னா சாரி சாரின்னு வாங்கி கொடுக்கணும். எந்த பிரச்சனையுமே வராது. அக்னி பூக்களினுடைய நடுவராக திகழ்கின்ற நடுவர் பெருந்தகைக்கு எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி
புத்தி இருக்கணும் கத்தி முனையாட்டம், அத வச்சு பொழைக்கணும் சொத்தி சொக மாட்டோம். மனசும் இருக்கணும், அத நாம வச்சும் பொழைக்கணும். அப்படி பொழைச்சா மனித நேயம் வளரும். ஆனால் மனித நேயம் என்பது வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி தளர்த்து கொண்டே இருக்கின்றது. ஆங்காங்கே ஒரு அன்னை தெரசாவும் ஆங்காங்கே ஒரு பாட்டில்களும் திகழ்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய ஆசை என்னவென்றால் ஒவ்வொரு ஊரிலும் அன்னை தெரசாக்கள் நிரம்பி வழிய வேண்டும். அகிம்சையோடு கூடிய காந்தி மகான்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கூறி, விழுந்தாலும் விதையாய் விழுவோம், மறுநாளே முளைத்தெழுந்து மரமாய் பிறருக்கு பயனளிப்போம் என்று கூறி, அருமையான ஆடியோ இப்ப நான் பேசுறேன் பாருங்க, எப்படி உங்களுக்கு கேக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி அருமையான ஆடியோ நம்முடைய பட்டிமன்ற மேடையை அலங்கரிக்கின்ற பெண்கள் ஒவ்வொருவரும் நாளைய கண்களாக மலர்வதற்கு மனித நேயம் வேண்டும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.